நண்பர்களே, நிறைய அந்த ஜாதிரகம் பார்க்குறவங்க, ஜோதிடம் பார்ப்பவர்கள் சமீப காலங்களில் வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்து நம்ம தொடர்பு கொள்வர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் புழிஞ்சு காய வச்சு தொங்க விட்டு உட்கார்றது பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்கள் தான் இருக்காங்க. என்ன சார் 12 ராசிக்கும் பாசிட்டிவாக சொல்லிட்டீங்க, எங்களுக்கு ஒரு நல்ல காலம் நல்ல வார்த்தை சொல்ல ஆளாளப்பட்ட அவ்வளோ பெரிய மலைக்கு அவ்வளோ பெரிய சிஎம்கே வந்து தங்க சிம்மாசனத்தில் உட்காந்து இறக்கி சைக்கிள் ஓட்ட விட்டுட்டு இவ்வளோ அசிங்கப்பட வச்சு ஒரு சாதாரண மனிதர் தோக்க வச்சு இவ்வளோ அவப்பேரையும் இவ்வளோ கூட்டணி உடைய வச்சு அவர் என்ன வாசி தாங்கி நிற்கிறார், மற்றவங்களாம் தாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட துருவங்களை தாங்கிட்டு இருக்க வளரப்பட்ட முன்னாள் முதல்வருக்கே சிம்மராசி இவ்வளோ பாடுபடுத்தும் போது மற்றவர்களுக்கு என்ன நிலை? அதே நண்பர்களே, நாம் நல்லா இருக்கோம், சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கிது, இருக்கிற இடம் கிடைக்கிது, வாழ்க்கை ஓட்ட அளவுக்கு நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு மூச்சு விடுற மாதிரி ஒரு நல்ல செய்தி சொல்கிற சனி வக்கரமாக போகுது. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சுன்னா சிஎம் அழைச்சிருக்க முடியாது, அவர் தான் சிஎம். இப்போ எலெக்ஷன் வந்திருக்கணும், இல்லை சனி வக்கரம் ஆயிடுச்சு. இந்த வக்கர பயிற்சியில் மிக அற்புதமான முதன்மை பலனை பெறக்கூடிய ராசி. அப்பா கழுத்தை நெருக்கிட்டு போட்டு உள்ளுக்குள்ளே அமுக்கிட்டு தண்ணிக்குள்ளே அமுக்கிட்டு இந்த மாதிரி என்னைக்கடா வெளில வரும்னு சொன்னேன். சிம்மராசிக்காரில் இருந்தால் வெளில வந்துட்டீங்க. உங்களுக்கு யோகா பலன்களும் யோக ராசிகளும் யோக சூழ்நிலையில் இருந்தால் சூரியனும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு சூரியனை தான் பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தால் சிம்மராசிக்காரர் அசைக்க முடியாது. சிம்மராசிக்காரர்களுக்கு மட்டுமே ஒரு வருத்தம், எங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் நல்லா சொல்லிட்டீங்க, உங்கள் வயலேருந்து எங்களுக்கு மட்டும் நல்லா வாக்கு இருந்தால் நல்லா சொல்கிறேன். உங்களுக்கு திருமணம் ஆக போது, ஐஸ்வர்யம் நடக்க போது, ஆனந்தம் நடக்க போது, கோடீஸ்வர யோகத்தை பெற போகிறீர்கள், வெளிநாட்டு யோகத்தை பெறுவீர்கள், பேப்பர் போட்டு நல்ல இடத்துக்கு வர போகிறீங்க. சிம்மராசிக்காரர்களும் எனக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் நான் ஜெயிப்பேங்கிற காலம், தூக்க விட்டு சொல்ல காலம் வந்துருச்சு. ஏன்னா உங்களுடைய பழாப்படுத்திக்கிட்டு இருந்த சனி வக்கரம் ஆயிடுச்சு. இன்னும் 6 மாத காலம் உங்களுக்கு வந்து பொற்காலம் தான். 12ல் குரு இருந்தாலும், அவர் உச்சம் பெற்று இருந்தாலும், அவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சுப விரயத்தான் பண்ணுவார். அப்போ கல்யாணம் பண்ணுங்க, அப்போ வந்து புது வீடு வாங்குங்க, அதுக்கப்புறம் நிலம் வாங்குங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணி வாழ்வில் வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்வுடன் வாழிய நேரம் வாழிய பல்லாண்டு. பிரேமலதா விஜயகாந்தம்.